அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே கலங்காதே, உச்சத்தில் குரு இருக்கிறார், எனவே வருந்தாதே என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற போகிறாருங்க. விரயத்தில் அவர் உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் இருந்து மிக வலுவாக விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. என்றால் என்னதான் நடக்கட்டும் என்று பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்களில் இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் உறுதியாக மாறி குறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு அமர்ந்திருக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குரு பகவான் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருப்பதால் அவர் இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுவதால் உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவ கிரக சேர்க்கையாலும் நிறைந்த பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் ஒருவர் மட்டும்தான். அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் நிறைந்த நன்மையை வலுவாக மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பார். இந்த வேளையில் பெரும்பாலும் தனித்து இருப்பதோடு மட்டுமல்லாது அவ்வப்போது சந்திரனுடன் இணைகிறார். எனவே இந்த தருணம் என்பது சற்று அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதே வேளையில் 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் என்று பார்க்கப்பட்டாலும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. உச்ச குருவின் அமைப்பால் காரியம் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்று பார்க்கப்பட்டாலும் நிம்மதியையும் மனநிறைவையும் கொடுக்கக்கூடிய இடமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த மங்களகரமான நிகழ்வுகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவேதான் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தனது பார்வையை பல இடங்களில் வலுப்படுத்துகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும். பூனரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள், கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வரும். அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் தடை தாமதம், தோஷம் போன்றவை நீங்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிறைவாக வரும் அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது என்னதான் நடக்கட்டும், இருட்டினில் நீதி மறையட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்களை சிக்கி தவிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் வெளிவருவதோடு மிக சிறப்பான வகையில் குரு உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரக நிலைகள் மனித வாழ்வில் திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கினாலும் குரு பகவான் ஒருவர்தான் நேர்வழியில் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மகிழ்ச்சி நகரமாக மாற்றி கொடுப்பதோடு பல்வேறு வகையான சிரமம், சிக்கல் போன்றவற்றை
உறுதியாகவே தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தை சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. தவற விடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் குடும்ப சூழ்நிலையில் பல்வேறு வகையான சிரமம், சிக்கல் என பல காரிய தடைகளை சந்தித்து வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த தடைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பல்வேறு வகையான காரணங்களால் மனவருத்தம் ஏற்பட்ட சூழலில் அந்த மனவருத்தம் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் முயற்சி செய்தும் மிக சிறப்பாக வெற்றிகரமாக அமையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுகிறது. நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு பகவான் விரயத்தில் மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக வரும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவு காணக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடுவதால் இந்த வேளையை அதிரடியான முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், பொருளாதார ரீதியான நிலையை மேம்படுத்துதல் போன்ற அனைத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக பகவான் விரயத்தில் நுழைந்திருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய தனித்திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. என்னதான் நடக்கட்டும் என்று அரசியல் சார்ந்த பணிகளில் பல அதிரடியான மாற்றங்களை சந்தித்து வரக்கூடிய சூழலில் உங்களுடைய உண்மையான குணத்தை அறிந்து மக்கள் மத்தியில் செல்வமும் பெயர் புகழும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சி பாதையில் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உண்டு. உங்களுடைய வாழ்வில் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் வலுவாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வீண் விரய செலவுகளை முதலீடாகவும் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முதலீடுகளாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியிலும் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றம் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் நன்கு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிரடியான மாற்றம் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு மகிழ்ச்சி உறுதியாக கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு